ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய்லாம் சூழ்ந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து இதில் நம்ம வதக்க போகிறோம். இந்த மாதிரி வதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ரசத்துக்கு இன்னும் நல்ல வாசனையும் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையிலேயே நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பச்சை மிளகாய் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வதக்க போகிறோம். தக்காளி வந்து நல்ல பழமாக இருந்தால் நம்ம கையில் கரைச்சி விட்டுட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்து கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ரசம் வச்சோம்னா ரசம் இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம சிம்மில் வச்சு மூடி வைக்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வதங்க விட்டுறணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி தழையும், ரசப்பொடி கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி இது கூட சேர்க்க போகிறோம். ரசப்பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் மிளகும் இடித்து சேர்த்திங்கனாவே ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே வந்து சிம்மில் வச்சு நம்ம நுரக்கட்டுற வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறோம். நுரக்கட்டி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதை கொதிக்க விடக்கூடாது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டளவு நம்ம வெல்லம் இதில் சேர்க்க போகிறோம். இந்த வெல்லம் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ரசத்துக்கு இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். புளிப்பு இனிப்பு எல்லாம் ஒன்றா சேரும்போது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரக்கட்டிச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. ரசம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.